ஜெயம் ரவி விஷயத்தை எடுத்துக்கிட்டா அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாரு, அவர்களுக்குள்ள ஒரு மன வருத்தம், 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, விவாகரத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவுதான். அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை தான். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே தமிழ்நாடே இந்த பிரச்சனை இவர்களுக்காகத்தான் உட்காந்துருக்காங்கிற மாதிரி அதை அப்படியே மடை மாட்டுறாங்க. இப்போ கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். என்னன்னா இந்த யூடியூப்ல பரபரப்பாக பேட்டி கொடுக்குற இந்த முன்னாள் நடிகைகள், இந்நாள் நடிகைகள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அவர்களை ஜெயம் ரவி தரப்பு அணுகிறதா ஒரு தகவல் இருக்கு. என்ன அப்படின்னா சில யூடியூப் சேனல்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்து அவங்கள ஹையர் பண்ணியிருக்கோம், அந்த சேனல்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, எங்களை ப்ரைஸ் பண்ணி அந்த இன்டர்வியூ கொடுங்க. ஜெயம் ரவி, கணேஷா உண்மையிலேயே ஒரு மேட் ஃபார் ஈச் அதர், அவங்க ரொம்ப நல்லவங்க வல்லவங்க அப்படின்ட்டு எங்களை பாசிட்டிவாக பேசி நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தர்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஏதோ ஒரு தமிழ்நாட்டு மக்களே இவங்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அவர்களுக்கு இவங்க ஏதோ ஒரு பெரிய செய்தி எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊடகங்களும் கூட இது போன்ற செய்திகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.